ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. நீங்கள் யாராவது இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்க்குறீங்களா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. மீதமான சப்பாத்தியை வந்து எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதை தாங்க நான் இப்போ செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 5-6 தக்காளி. இதுக்கு தக்காளி தாங்க மெயினு. சப்பாத்தி வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்தாலும் சரி, கையில் பிச்சு போட்டாலும் சரி, நூல் புரோட்டா மாதிரி கட் பண்ணி வச்சிங்கனாலும் சரி தான். இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் இதில் எக்கு ஆட் பண்ணல, நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வெஜ்ஜிலேயே செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போடும்போதே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நைட் டைம்னாலும் நீ இதெல்லாம் எதுவுமே போட வேணாம், ஒரு மாதிரியாக இருக்கும் லேட் ஆகி சாப்பிட்றதுனாலன்னு சொன்னதுனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு அப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. முட்டை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெஜ்ஜில் செய்கிறதுனால முட்டை எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது நாட்டு முட்டையாக இருந்தாலும் சரி, பிராய்லர் முட்டையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முட்டை வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இது தோசையும் இந்த மாதிரி நீங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய ஏதாச்சும் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க, நல்லா கலரிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். அதுக்குள்ளே சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் ஆட் பண்ணல. பெப்பர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, காரம் அதிகமாக வேணும்னா. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் சேர்த்தலைங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும், அடி பிடிக்க விட்டுறாதீங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். நல்லா வேகட்டும். தக்காளி வந்து நல்லா மசிச்சு வரணுங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி கம்மியாக இருந்தது அப்படின்னா அதே அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் தோசைக்கல், ஒவ்வொரு சிலர் வீட்டில் சப்பாத்திக்கு தனியாக ஒரு கல், அப்புறம் தோசை சுடுறதுக்கு தனியாக ஒரு கல், அந்த மாதிரி வச்சுருக்கீங்க தோசைக்கல்லெல்லாம். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் வச்சுருக்காங்கங்க.
இது நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது எதுக்காக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். மசாலா இதுக்கு நம்ம அதிகமாக தேவைப்படுங்க. முட்டை ஊற்றுனீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். முட்டையை ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வெந்து வரட்டும். மசாலா ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு முட்டை எதுவுமே போடுறது இல்லை இல்லையா, அதனால் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளியவே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்போ சேர்த்தணுன்னா, தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நைட் டைம் செஞ்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேணாம், நெஞ்சு ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டுலாம் அதிகமாக சேர்த்தணும்னா நைட் டைமில். ஸோ அதை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். தக்காளி வந்து சுத்தமாகவே தெரியக்கூடாது, நல்லா மசஞ்சிடணுங்க. அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளி எல்லாமே. இதை வந்து நீங்கள் ப்ரெட்டை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்து இதில் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு மசாலா மேக் பண்ணி பன்னை வந்து 2ஆக கட் பண்ணி 2 சைடு டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை சென்டரில் வச்சு டேஸ்ட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டுக்கு வந்து 2 சைடும் கீ விட்டுக்கோங்க. கீ ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ப்ரெட்டு வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. சப்பாத்தி வந்து இந்த சைஸில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நூல் பரோட்டா மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதை நூல் நூலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தியை. அதுக்கப்புறமா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சப்பாத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம். நாங்கள் தேங்காய் சட்னி அரைக்கலைங்க, சப்பாத்தியில் இது மட்டும் ஆட் பண்ணி சும்மா சாப்பிட்டுக்கிட்டோம். இது கடையில் வாங்குகிற கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, ரேஷனில் கொடுக்குற ஒரு சில கோதுமையை வாங்கிட்டு வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மாவு பிணையும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா மாவுலேயே நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால வந்து நீங்கள் இப்போ உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சமாக போட்டிருந்தாலே போதுமானதுங்க. இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா கலரி விடுங்க. அப்புறம் அதில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு தண்ணியோடு வந்து கலரி வச்சிடாதீங்க, அது நல்லா இருக்காது, வதவதன்னு ஆன மாதிரி ஆயிரும், களி மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கலரிகிட்டே இருக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் எந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலரி எடுத்தால் வந்து சப்பாத்தி ரெடி ஆயிருங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் இன்னும் நான் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணனாலும் அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. சப்பாத்தி ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி விட்டுறாதீங்க, ஒரு நல்லா வெந்தும் வரணும், வேகாமையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது வந்து கருகக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் முதல்லையே. அதுக்கப்புறம் அதை பீஸாக கட் பண்ணி எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாமல் தான் தக்காளி வதக்கணும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா முட்டை அது மாதிரி ஆயிரும், டேஸ்ட் மாறிடுங்க. முட்டை போட்ட மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, தண்ணி ஊற்ற வேணாம். இதில் வந்து நான் முட்டை ஆட் பண்ணாதனால அந்த ஒரு ஈரப்பதம் வேணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை.
சப்பாத்தி வந்து நீங்கள் எப்படி வேணாலும் என்ன ஷேப்பில், அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் பிடிக்குங்க. பாய் பாய்.